அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய நல்ல கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாரத்தின் 3வது நாளை காண்பதற்கு என் தேவன் கிருபை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை நாங்கள் பகலின் வெளிச்சத்தை துவக்குவதற்கு உம்முடைய கிருபையை நாடி வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய தயவு ஒத்தாசை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளில் தேவ வார்த்தைகளை நாம் யோவான் 6வது அதிகாரத்தில் நாம் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்கேற்ற கிரியை என்ன என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து கடலின் அக்கறையிலே அவர் இருக்கும்போது அவர்களை இயேசு கிறிஸ்து அவரை பார்க்கிறார். ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து அதற்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் என்னை தேடுகிறீர்கள், இல்லாவிட்டால் என்னை தேட மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவனை கொடுக்கும்படி உங்கள் கிரியை இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் நிலைத்திருங்கள். ஜனத்திற்குள்ளே நீங்கள் கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை என்று அவர் சொல்லுகிறார். அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவரை அனுப்பினவரை விசுவாசிப்பது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் நம்மோடு கூட சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், யோவான் 6வது அதிகாரம் 47வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை யார் நம்புகிறார்களோ, என் மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரர் சொல்லும்போது, அவரை நம்புகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடுவது இல்லை. ஆதலால் அவரை அறிந்தவர்கள் அவர் நாமத்தின் மீது நம்பிக்கையாக இருக்கிறார்கள் என்று 9வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் மீது நம்பிக்கை வைப்பது எவ்வளவு மகிமையாய் இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். யோவான் நற்செய்தி நூலிலே 3வது அதிகாரம் 3வது வசனம் எப்படி சொல்லுகிறது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு அதற்கு நிக்கதேமோ,
ஒரு மனிதன் மறுபடியும் எப்படி பிறப்பான்? தாயின் வயிற்றில் இரண்டாம் தரம் கூடுமோ என்று கேட்கிறார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு தம்முடைய வாழ்க்கையில் சீசர்களோடு பகிர்ந்து கொண்ட சத்தியங்கள் அநேக நேரத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவர் மீண்டும் சொல்லுகிறார், பண்டிகை நாட்களில் யூதர்கள் அவரை தேடி அவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள். அன்பு பிள்ளைகளே, அவர் அற்புதங்களை செய்தது நிமித்தம் அங்குள்ள யூதர்கள் சிலர் நம்பினார்கள், சிலர் அவரை பிடிப்பதற்கு வகை தேடிக்கொண்டிருந்தார்கள். மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானே, ஒருவரும் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறது இல்லையே, மெய்யாகவே இவன் கிறிஸ்துதான் என்று அதிகாரிகள் நிச்சயமாக அறிந்திருக்கிறார்களே. இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் தாங்கள் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வுகளை அவர்களுக்கு தேவன் கொடுக்கிறார். இன்றைக்கு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன அற்புதங்களை தேவ சமூகத்தில் நாம் செய்திருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். இந்த லோகத்தில் நாம் வாழ்வது நித்திய ஜீவனுக்காக வாழ்கிறோம், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. அல்லது நாம் தேவனுக்குரிய வாழ்க்கையை ஜனங்களுக்கு மத்தியிலே கிரியை செய்வதற்காகவும் அல்ல. அவரை நம்பி ஜீவிப்பதுதான் நாம் தேவனுக்கு செய்யக்கூடிய கிரியை என்று இங்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் உன் கால்களை தள்ளாட விட்டார். கர்த்தரே மேல் நம்பிக்கையாயிருந்து கர்த்தரை தன் ஜெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எரேமியா 7 நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு ஜீவிக்கிற அனுபவங்கள் நம்மில் எப்படி காணப்படுகிறது? தேவன் மீது நாம் உண்மையில் எந்த நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அங்கு 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசம், தேவன் நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம், மற்றவர்கள் மீது சக மக்கள் மீது அன்பு கூறுவது தேவனுடைய கட்டளை என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமாய் செய்கிறபடியால் நாம் வேண்டுகொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். தேவன் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை நாம் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவத்திலே நமக்கு எப்படி கொடுக்கிறது என்பதை இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கேற்ற ஜீவிதத்திலே நாம் நம்மை எந்த அளவு அர்ப்பணிக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை எப்படி விசுவாசிக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்.
அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறிந்திருக்கிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே என்று யோவான் 5:39 நாம் வாசிக்கலாம். தேவன் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவைகள் நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது, அவைகளின் நிமித்தம் நாம் எந்த அனுபவத்திற்குள்ளாக தேவனை நாம் நோக்கி இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, சங்கீதக்காரர் பாடும்போது அங்கு 2வது சங்கீதம் அங்கு 12வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மிக அழகாக நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். தம்முடைய வார்த்தைகளின் மகிமையை குறித்து அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லும்போது நாம் அதை ஏற்று எப்படி நடக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். குமாரன் நம்மீது கோபம் கொள்ளாமலும் அவர் கொஞ்ச காலத்தில் வரப்போகிற அந்த ஜீவிதத்திலே அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு மட்டும் அவர் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுப்பார். வேதம் இப்படி சொல்லுகிறது, அவர் அண்டிக் கொள்ளுகிற மனுஷர்கள் யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த தன்மையை நாம் எப்படி அனுபவிக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். மத்தேயு 17வது அதிகாரம் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 5வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அன்பு பிள்ளைகளே, மோசேயும் எலியாவும் தேவ சமூகத்தில் இருப்பதை அங்குள்ள சீசர்கள் கண்டார்கள். மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் அமைப்போமா என்று பேதுரு கேட்டபோது ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ ஒரு மேகம் அவர் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மீது பிரியமாயிருங்கள் என்று வானத்தில் இருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாக கேட்டார். அன்பு பிள்ளைகளே, அந்த வார்த்தை எப்படிப்பட்டது? இவர் ஒளியுள்ள வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறதே. நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த வானத்தில் இருந்து ஒரு மகிமையை காண்பதற்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். நாம் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் படுகிற பிரயாசங்களிலே கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று ஞானி சொல்லும்போது, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்பி அவருக்குள் மகிமைப்படுத்துகிற ஒரு பலனை நாம் செய்ய வேண்டும். அதைத்தான் இங்கு யோவான் வலியுறுத்துகிறார். தேவனுக்கேற்ற கிரியை என்னவென்றால் அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை ஏற்று நடப்பது தான் நாம் தேவனுக்கு செய்கிற கிரியை. அன்பு பிள்ளைகளே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லும்போது என்ன கிரியை செய்ய வேண்டும் என்றால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரை நம்பி ஜீவிக்கிற ஒரு அனுபவம், அவருடைய பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பின அவரை நாம் நம்பி அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நடப்பது தான் நாம் செய்கிற கிரியை என்று இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நாம் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை எந்த அளவு பலப்படுத்தி இருக்கிறார் என்பதை யோசித்து, தேவனுக்கேற்ற கிரியையிலே நம்முடைய ஜீவன்
ஆண்டவரோடு இணைந்து இருக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நம்பி ஜீவிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து, உம்முடைய வல்லமை இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும். நீர் வரும்போது உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் ஜீவித்து உம்முடைய தூதர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி எங்களை அழைக்கப் போகிறீர். ஆம் தெய்வமே, அந்த அடிப்படையிலே நாங்கள் உம்மை மாத்திரம் நம்பி எங்கள் முழு குடும்பமும் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா என்று யோசுவா கேட்டபோது, அன்பு பிள்ளைகளே, அதற்கு இணையாக நாங்களும் சேவிப்போம் என்று சொல்லுகிற அந்த வீர முழக்கத்தை உம்முடைய சமூகத்தில் சொல்லுகிற பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கிரியையோடு கலந்த அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் எங்களுக்குள் இருக்கட்டும். வெறும் உதட்டில் அல்ல ஆண்டவரே, பேச்சில் அல்ல, எங்களுடைய செய்கையில், எங்களுடைய கிரியைகளில் நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் என்பதை காண்பிக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே வழியில் எங்களை ஏற்று எங்களை பலப்படுத்தும். எந்த சூழ்நிலையில் விசுவாசத்திலே நாங்கள் நலிந்தவர்களாய் காணப்படாதபடி விசுவாசத்திலே நாங்கள் பலமிக்க பிள்ளைகளாய் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்குரிய நம்பிக்கையின் சப்தம் நம்மை தேவனுக்கு மகிமைப்படுத்தக்கூடியதாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.